மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணும்? மசாலா சப்பாத்தி எப்படி போடணும்னு வேணால் சொல்லலாம். காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை தனி மிளகாத்தூள் காஞ்ச மிளகாய் போட்டு பண்ணிங்கன்னா தான் நல்லா. காஞ்ச மிளகாவை கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அது கூடவே கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை. சொல்கிறேன். சப்பாத்தி மாவு பிசைறது வந்து நிறைய பேர் சுடு தண்ணியில் பிசைடுங்க. அந்த மாதிரி சுடு தண்ணியெலாம் பிசைதுங்கன்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். சப்பாத்தி மாவுன்றது எப்பவுமே பச்சை தண்ணி தான். அது கூட இந்த காஞ்ச மிளகாவை அரைச்சி ஊற்றிக்கணும். அரைச்சி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் போட்டு பிசைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. அரை மணி நேரம் கழிச்சு சப்பாத்தி போட்டு பாருங்களா, அவ்வளோ சாஃப்டாக. ரொம்ப அடித்து பிசைங்கன்னு கூட இல்லை, நீங்கள் சும்மா பிசைஞ்சு மட்டும் வச்சோங்க. அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு 2 வாட்டி பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக வரும். இதே